அண்ணே வணக்கம்ண்ணே. உங்கள் பேர் என்னண்ணே? சகாயம். எந்த ஊர் உங்களுக்கு? மூக்கூர். மூக்கூர். சரி, இதில் என்ன தொழில் பண்ணுறீங்க நீங்கள்? கடை தொழில் தான் போகிறேன். எவ்வளோ காலமாக தொழில் பண்ணுறீங்க? அது 72 இருந்து இப்போ 2026. எத்தனை வருஷமாக தொழில் பண்ணுறீங்கப்பா? 72னா 72 இருந்து அது ஒரு 38. இது ஒரு 26. 38, 20, 60, எத்தனை 50 வருஷமா? 50. 26. அது ஒரு 38. 60 வருஷமாக தொழில் பண்ணுறீங்களா? ஆமாம். இப்போ எனக்கு 72 பிறந்திருக்கோம்னா 72 கல்லு போயிருக்கோம். 62 பிறந்திருக்கேன். சரி, அப்போ 53 கல்லு போயிருக்கேன். அப்போ 53 வருஷம் போயிருக்கேன். 53 வருஷம் கல்லு போயிருக்கேன். சரி, நீங்கள் போகும்போது இன்ஜின் இருந்துச்சா இல்லை பாவோட்டு காலத்தில் போனீங்களா? பாவோட்டு கிடையாது. அப்போ இன்ஜின்லாம் கிடையாது. இன்ஜின் வந்து 85 வருது. 85 வருது. அப்போ வந்துட்டு நீங்கள் போனது கட்டுமரமா வல்லமா? சின்ன வல்லம் கட்டுமுறை இல்லை. சின்ன வத்த மாதிரி வல்லம், சின்ன தண்டிலுக்கு போகிற போட்டு, சின்ன போட்டு கனவுல இது. அப்போ அது பாமர கப்பல். சின்ன கப்பல், சின்ன போட்டு. சரி, அப்போ தொழிலுக்கு ரொம்ப தூரம் போவீங்களா பக்கத்தில் போவீங்களா? அப்போலாம் இப்போ ரொம்ப தூரத்துக்குலாம் போகாது. குறிப்பிட்ட தூரம் தான் போகும். குறிப்பிட்ட தூரத்தில் பாவோட்டு கடுசு தள்ளி பாவோட்டு ஒரு கடப்புலவை. சரி, கடுசு. சரி, இப்படித்தான் இருக்கும். தொலைவை. சரி, தாங்கம்பு. சரி, மூங்கில் கம்பு தொலைவை, மூங்கில தோசிறு தொலைவை. சரி, சவுக்கில் சிறிது தாங்கம்பு. சரி, இது எல்லாம் பயன்படுத்திக்கிறது. சரி, அப்போ வந்துக்கிட்டு அப்போது மீன் பிடிச்சி ஐஸ் ஊப்பியலா? அப்போ ஐஸ் இருந்துச்சா ஐஸ் இல்லையா? ஐஸ்லாம் கிடையாது அப்போ காலத்தில். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்து கெட்டு போயிடும். அப்போ நீங்கள் கெட்டு போன மீன் அப்பவே கருவாடை வச்சுருவீங்க? அப்போவே கருவாடை வச்சுருவோம். செக்கல் போகும். சரி, பொழுதாடி 8 மணிக்கெல்லாம் மீனை பிடிச்சும். சரி, அதுக்கு பதம் ஐஸ்லாம் கிடையாது. பதப்படுத்த முடிஞ்ச அளவுக்கு பதப்படுத்துறது. சரி, வந்து அது எந்த அளவுக்கு வெள்ளனியே வருதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓடு, இல்லைன்னா கருவாடு தான் அதிகமாக கருவாடு தான் போகும். சரி சரி, அப்போ வந்துக்கிட்டு நைட்டில் வந்துக்கிட்டு லைட்டுகள்லாம் இருந்துச்சா? லைட்டு 1 2 இருக்குது. சரி, இப்போ எனக்கு வந்து 10 வயசுல கல்லு போயிருக்கேன்னா எனக்கு ஒரு 6 7 வயசு இருக்கும்போது ஊர்களில் போஸ்ட் நட்டுவாங்க. போஸ்ட் நட்டி பழுப்பு லைட் வைப்பாங்க. சரி, அப்போ நைட்டு எந்திரிச்சு போவீல்ல? எந்திரிச்சு போகும்போது நேரம் உங்களுக்கு எப்படி தெரியும்? வாட்ச் இருந்துச்சா அந்த காலத்தில்? வாட்சிலாம் இல்லை. அந்த ஒரு வெள்ளிக்கிழம்பு ஆறாங்கொட்டை கிராஸ் வெள்ளி இப்படிலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழம்பு டயத்தை வச்சு கணக்கு எத்தனை மணி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கிறேன். சரி, நிலா வந்து ரொம்ப மெயினாக தெரியும். சரி, அப்போ இப்படி வலை வச்சு பிடிப்பியெல்லாம் மடி வச்சு பிடிச்சியலாம் மீன்? நாங்கள் எங்கள் காலத்தில் வலை வச்சு தான் பிடிச்சிருக்கோம். வலை வச்சு என்ன வலையெல்லாம் வச்சு கொண்டு பிடிச்சிருப்பிய? அதிகமாக நான் தொழில் பார்த்த காலத்தில் இருந்து எனக்கு முத இறால் வலைக்கு தான் அறிமுகம் பண்ணியிருக்கேன். சரி, இறால் பிடிக்கிறது, இறால் வலையில் மீனும் படும். சரி, அதுதான் முத அறிமுகம் நான் பண்ண தொழில் இல்லை. சரி, அதுக்கு மேலே மீன் தொழில் போகும். சரி, வாழை மீன், மாவுளா. சரி, சீலா. சரி, கும்பலா, பண்ணா. சரி, குதிப்பு, இப்படி மீன்கள்லாம் பாம்பிடும். சரி, உங்கள் குடும்பத்தில் அப்போ அந்த நேரத்தில் அதிகமாக மீன் கிடக்கும். சரி 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 சரி, உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா அண்ணன் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் கடை தொழில் தான் பண்ணாங்களா? ஆமாம், அப்பா கடை தொழில் தான். அண்ணனும் கடை தொழில் தான். அவங்கெல்லாம் எனக்கு முன்னே கட்டுமரத்தில் போயிருக்காங்கண்ணா. கட்டுமர தொழில் ரொம்ப காலத்தில் தான் இந்த கட்டுமரம் முடிஞ்சு இந்த சின்ன படகுகள் வந்திருக்கு. இப்போ தான் இன்ஜின்லாம் வந்திருக்கு. அதுக்கு பின்னால் 85 இன்ஜினே வருது. அப்படியா? இன்ஜின் இல்லாத காலத்தில் கல் போயிருக்கிய? ஆமாம், இன்ஜின் இல்லாத காலத்தில் ரொம்ப காலம் கல் போயிருக்கேன். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குமாண்ணே? ஆமாம், கஷ்டம்தான். இல்லை, சின்ன படகுகளில் தொழில் பார்த்தது. சரி, அப்போ வந்து ரொம்ப தூரத்துக்கு போகாது. சரி, பக்கத்தில் ஏற்றி நம்ம 4 கிலோமீட்டர் 3 கிலோ 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ளே தொழில் பார்க்குறது அந்த நேரத்தில். சரி,
சின்ன படகு இல்லை, பின்னால் கொஞ்சம் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெரிய படகு வரும்போது சரி இப்போ பெரிய பாவு ஓட்டுலேயே கொஞ்சம் கிரியா தொழில் பெரிய பாமரத்தை நட்டி பாமரத்தை நட்டி பரும்புல் வச்சு கூறாப்பாயில் பாய் செஞ்சு சரி. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் விலங்கு கொஞ்சம் இதாண்டு தூரத்துக்கு போகும். சரி, இந்த காற்று இல்லாத நேரத்தில் இந்த படகை கரை எப்படி கொண்டு வருவீங்க? அதுக்கு தான் இந்த மூங்கில் கட்டி வச்சிருக்கோம். மூங்கில் வச்சிருக்கோம்ல, தொலைவைன்னு. சரி. மூங்கில் செஞ்சிருக்கு, மூங்கில புலந்து தொலைவைன்னு இருக்கு. சரி சரி சரி. அதை பயன்படுத்தி அப்படி இழுத்துக்கிட்டே வர்றது. வலிக்கிறது என்ன? வலிக்கிறது. அப்படிதான் காற்று சரினா வலிச்சுக்கிட்டே கரையை வருவீங்க. வலிச்சுக்கிட்டே வர்றது. ரொம்ப தூரத்தில் 5-6 கிலோமீட்டர்ல இருந்து கூட வலிச்சுக்கிட்டே வந்துடுறது. சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க? இங்கேருந்து என்ன கொண்டு போய் எப்படி? சாப்பாடுலாம் அந்த நேரத்தில் வந்து அதிகமாக தண்ணியில் இப்போ ஒரு கேனில் கொண்டு போகிறோம். சரி. அதிகமாக தண்ணி பயன்படுத்த, அப்போ தண்ணி கூட தண்ணியெலாம் அப்படி கிடைக்காது. சரி. சாப்பாடு கொஞ்சம் கஞ்சி தண்ணி, தூக்குச்சட்டி, சரி, கஞ்சி கலையா, சரி, இது எல்லாம் அப்படி உணவு கொண்டு போய்க்கணும். சரிண்ணே, நன்றிண்ணே.